ஹலோ மக்களே! வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க சிறுமலை அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ பல்லுயிர் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் ஒன்று வந்து இப்போ தான் முதலமைச்சர் அவர்கள் பொங்கலுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதில் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 50, சின்னவங்களுக்கு ரூ. 20, கேமரா கொண்டு போனோம் அப்படின்னா ரூ. 200, வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தால் ரூ. 200 அந்த மாதிரி சார்ஜ் போட்டிருந்தாங்க முன்னாடி. ஸோ நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். நானே, ஹஸ்பண்டு, பாப்பா, தம்பி 4 பேர் போயிருந்தோம். 4 பேர்த்துக்கும் அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போனோம். ஸோ இந்த பூங்கா பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். பல்லுயிர் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா 6.2 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு இது உருவாக்கப்பட்டு உள்ளது. திண்டுக்கல்ல இருந்து ஒரு 45 மினிட்ஸ் தாங்க. அழகா டிராவல் பண்ணிட்டு வந்துடலாம். ஒன் டே ட்ரிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு பிளேஸ்னா நான் சிறுமலையை ரெஃபர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்போ நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பார்க்கு, பார்க்க வேண்டிய இடம் நிறையாவே இருக்குது. ஒன் டே ட்ரிப்புக்கு நீங்கள் அழகாக பிளான் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 125 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இது. இதில் பார்த்தீங்கன்னா 2 சிறுவர் பூங்காவும் 2 வாட்ச் டவரும் இருக்குது. 2019 ஆரம்பிச்சதுங்க. 2019 ஆரம்பிச்சு 2026 தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லணும், இந்த பூங்கா பற்றி அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய வெரைட்டியான செடிங்க, அதாவது பிளான்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ யானை கத்தாழை, கத்தாழை வகையிலேயே அத்தனை கத்தாழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் தான் பார்த்தேன். ஸோ பல பிளான்ட்ஸ் வெரைட்டி நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் வச்சுருக்காங்க எல்லாமே. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. கொஞ்சம் போக போக தான் வந்து அதோட வளர்ச்சி அடைய அதோட பார்க்கோட லெவலே வேற அளவுக்கு மாறும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் எல்லாமே நட்டு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் போனப்பயே 4 டேஸ் தான் இருக்கும் ஓப்பன் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் போயிருந்தோம். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை கார்டன், வண்ணத்து பூச்சி பூங்கான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே பட்டர்ஃப்ளை நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அங்கங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கெலாம் அருமையான இடம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தம்பியும் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுலேயும் பாப்பா பார்த்தீங்கன்னா அவளுக்கு பார்க்குறது வந்து பிளான்ட்ஸ்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளான்ட் நிறைய இருக்கிறதுனால அவள் செம்மையாக என்ஜாய் பண்ணாள். ஒவ்வொன்றும் என்னன்னு கேட்குறா, என்ன பிளான்ட்டுன்னு கேட்குறா. நமக்கு தான் ஒன்றும் தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கங்கே அந்த ஃபால்ஸ் செயற்கையாக அவங்க வச்சுருந்தாங்க. அதுவுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கேயே நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சோலை தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது, வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இன்ன வரைக்குமே. ஸோ அவங்களோட அனுமதியோடு தான் எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்னும் டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து வயசானவங்களாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி பேட்ரி கார் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ரி காரில் வந்து வயசானவங்களாம் போய் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி. ஏன்னா 125 ஏக்கர் அப்படின்றதுல ரொம்பவே பெருசுங்க. பார்க்குறக்கு வந்து நாங்களே கம்மியாக தான் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் டைம் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு இன்னுமே நல்லா அந்த பிளான்ட்டெல்லாம் நல்லா இன்னும் வளர்ச்சியாக அடைஞ்சிச்சு அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஏரியாவே செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே வந்து ரொம்ப பசி ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எதுவும் இருக்கும்ன்ட்டு போயிட்டோம். டைம் ஆகிப்போச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து கேன்டீன் வச்சுருந்தாங்க. சரி, கேன்டீன் வச்சுருக்காங்களா, அப்பாடா என்ன இருந்தாலும் சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கேன்டீனில் போயிட்டு நாங்கள்
ஒரு குஸ்கா ஒண்ணு வாங்குனோம். பாப்பா பிரெட் ரோஸ்ட்டோ என்னமோ ஒண்ணு வாங்குனா. ஸோ 2மே என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஃபுட்டுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் குடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். அ ஸோ அம் இந்த லொக்கேஷன் பாருங்களேன். அந்த அந்த சைடும் வந்து சோலையா தான் இருக்கு. சோலைனா பெரிய ஃபாரஸ்ட்டு. இந்த சைடும் ஃபாரஸ்ட்டு தான். சென்ட்ரு பிளேஸ்ல வந்து இந்த பல்லுயிர் பூங்கா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுவே பெரிய ஒரு என்ன சொல்றது? பசுமையான இடத்துல வச்சிருக்கிறதே அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. பசுமையா இருக்குது. எங்க பார்த்தாலும் அமைதியா இருந்துச்சு. நாங்க போனப்ப என்னன்னா, கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாரி இருந்தாலும், அ கொஞ்சம் குளிர் தான். ஏன்னா ஹில் ஸ்டேஷன் இல்லையா? குளிர் வேற. ஆனா வெயில் நல்லாவே அடிச்சுச்சுங்க. அந்த அளவுக்கு நல்ல வேளை மழை இல்ல. ஸோ பார்க்கறக்கு இது அந்த வாட்ச் டவர். மேலேருந்து பார்த்தோம் அப்டின்னா, ஃபுல்லா அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே தெரியும். அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கறக்குமே அருமையா இருந்துச்சுங்க. ஸோ செமையா என்ஜாய் பண்ணோம் நாங்க. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சு அப்டின்னா, ஒன் டே ட்ரிப்க்கு நீங்க கண்டிப்பா சிறுமலை பிளான் பண்ணுங்க. அவ்வளோ ஒரு நல்ல பிளேஸு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த சிறுமலை அ ஐகான் வச்சிருந்தாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. அங்க அப்பதான் வந்து அந்த புல்லெல்லாம் நட்டு வச்சிருந்தனால, அங்க ஒருத்தரு போலீஸ் உட்காண்ட்ருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாரி இப்ப அது இன்னைக்கு தான் நட்டு வச்சிருக்கு. ஸோ அதுலலாம் போய் மிதிச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க வேணாம். அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா அதுவுமே செம்மையா இருந்துச்சுங்க. அது அந்த புல்லெல்லாம் நல்லா வளர்ந்து வரப்ப நல்லாருக்கும். அந்த லொகேஷன்ஸு செம்ம சூப்பரா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, சில்ட்ரன்ஸுக்கு பார்க்குங்க. ஐயோ! என் பையன் பார்த்தோனே செம்ம ஹாப்பி ஆயிட்டான். உள்ள போய் நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தீங்க அப்டின்னா, அதுவே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு இதுதாங்க பண்ணியிருக்காங்க. அ எல்லாத்துக்குமே அதாவது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எவ்ளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ, அவ்ளோ தூரம் என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த பல்லுயிர் பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிறுமலை எல்லாம் இந்த மாரி கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகணும். ஸோ அதுக்கு ஏத்த மாரி இவ்ளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உண்மையாலுமே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா எத்தனையோ ஹில் ஸ்டேஷன் இருக்கு. அங்கெல்லாம் வந்து இப்ப வால்பாறை இந்த மாரி பிளேஸ்லலாம் இப்படி ஒரு கார்டன் வைக்கல. ஸோ இங்க சிறுமலையில வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, உண்மையாலுமே இது வந்து ஃபுல்லா வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால வச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சுங்க. பார்த்து இப்போ குழந்தைங்கலாம் அவ்வளோ அழகா விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே அருமையா இருந்துச்சுங்க. அப்ப நாங்க போனப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 டேஸ்லயே அவ்ளோ கூட்டம். நல்லாவே இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. நீங்களும் பாருங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாரி இருக்கு. இதுலயே அத்தன வெரைட்டி வச்சிருக்காங்க. என்னென்ன வெரைட்டின்னே தெர்ல. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்க அப்டின்னா, உள்ள நெறைய பிளான்ட்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. வேற வேற அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்க்காத இந்த நம்ம கொடைக்கானல், ஊட்டிலலாம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி நெறைய பிளான்ட்ஸ் வெரைட்டீஸ் எல்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. இப்ப தான் வச்சிருக்காங்க. அதனால இப்டி இருக்கு. கொஞ்சம் நல்லா இதாச்சு, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இன்னும் 2 மாசம் போச்சு அப்டின்னா, ம். பார்க்க செம்ம சூப்பரா இருக்கும். எல்லா இடத்துக்கும் ஒருத்தர் போட்ருக்காங்க. ஒர்க்குக்கு போட்ருக்காங்க. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதாவது நம்ம போய் டச் பண்றோமா, இல்ல அதெல்லாம் கஷ்டம் தானே. யாராவது போய் தள்ளி விட்டுட்டா வந்து திரும்ப இது பண்றது கஷ்டம். அதனால அத வந்து பார்த்துக்கிறதுக்காக போட்டிருந்தாங்க. இந்த பூவெல்லாம் பாருங்களேன், எவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாரி பூவெல்லாம் நான் பார்த்ததில்ல. அ ஸோ நல்லா இருந்துச்சு. பார்க்கறக்கு ரொம்பவே அழகா இருந்தது. அங்கேயுமே நின்னு நானும் பாப்பாவும் நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. செம்மையா என்ஜாய் பண்ணோங்க. ஒரு 4, 5 அ ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஸோ நாங்க பார்த்து முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. இன்னும் நெறைய இடம் நாங்க பார்க்கல.
அதுக்குள்ளேயுமே எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டோம் நாங்க. நீங்களும் போனீங்க அப்படின்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க பார்த்து. ஸோ போக வேண்டிய இடம் தான். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.